Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் முன்கூட்டியே பண்ணா அதை நம்ம ப்ரீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இந்த இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்தால் அது பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஒரு விஷயத்த நம்ம லேட்டாக பண்ணுறோம் இல்லை தள்ளி போடுறோம்னா அது நம்ம போஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி வேரியபிளுக்கு பின்னாடி வரதை நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னு சொல்லலாம். நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ப்ளஸ் ப்ளஸ், டிக்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து மைனஸ் மைனஸ். ஸோ பேசிக்கலாக ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அந்த இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்தால் அது ப்ரீ இன்க்ரிமெண்ட், வேரியபிளுக்கு பின்னாடி வந்தால் அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து வேரியபிளுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வருது, அதனால இது பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இங்கே முன்னாடியே வந்துடுது, அதனால ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி மைனஸ் மைனஸ்னா வந்து வேரியபிள் கழிச்சு தானே வருது, ஸோ போஸ்ட் டிக்ரிமெண்ட். முன்னாடியே மைனஸ் மைனஸ் முன்னாடியே வரனால ப்ரீ டிக்ரிமெண்ட் இது பேர். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஏ வேரியபிளோட வேல்யூ வந்து 9. ஸோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இது இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீனால ஃபஸ்ட்டு இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10க்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பிங்கிற வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணும். இப்போ அதே இது ஏக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது பிக்கு வந்து ஏயோட வேல்யூ அசைன் பண்ணிடும். அதாவது 9ங்கிற வேல்யூ பிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ வேரியபிளோட வேல்யூ 10 அண்ட் பி வேரியபிளோட வேல்யூ 9. இப்போ இதே தான் நம்ம வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஏயோட வேல்யூவும் 10, பியோட வேல்யூவும் 10. ஏன்னா அது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண பேர் தான் அசைன் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் நடுவில் நம்ம ஸ்பேஸ் விடக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் கொடுக்குற இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒன்று 1 தான் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா 1 தான் கம்மி ஆகும். இது எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம தான் நினைப்போம். இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா லூப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப், டூ லூப் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இதான் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இப்போ இன்னும் நம்ம ஃபார் லூப்லாம் கற்றுக்கல, பட் ஆனால் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃபார் லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பேர் இனிஷியலைசேஷன், செகண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிஷன், தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரீஇனிஷியலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கும், நம்ம ஐன்னு கொடுத்தனால. ஸோ அது 10 விட கிரேட்டரா? ஓகே. இப்போ அது அதிகமாயிரும். 10 விட அது கிரேட்டர் இல்லைன்னா அது 10 ஈக்குவல் இல்லை, ஸோ அதிகமாயிரும், 2 ஆயிரும். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து இப்போ அது 2 ஆகிட்டு அது 10 விட கிரேட்டரா? எஸ். அப்போ 3 ஆகும். அதே மாதிரி 10க்கு இதே இடத்துல அது 10க்கு வரும்போது 10 is equal to 10. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 11 ஆயிடும். இப்போ 11 வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இஸ் ஈக்குவல் டு 11ன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அது 10 விட கம்மியும் இல்லை, ஈக்குவலும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ 1 to 10 நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணும், அதான் இதோட வேலை. இங்கே பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் 11 பிரிண்ட் பண்ணலைன்னா இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் அது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி ஃபாலோவிங்காக வர ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது.
So guys, hope you guys enjoyed my video. Thank you. Bye.